அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பசலைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான். வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே முதல்ல நான் பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பை போட்டு ஒரு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை பொடிசாக ரவுண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் கலர் மாறி வரணும். கலர் மாறி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் வதங்கட்டும். கொஞ்சம் கலர் மாறி வரணும். அதுக்காக ப்ரௌன் கலர் ஆயிடக்கூடாது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கீரைக்கு வெங்காயம் கலர் மாறி வரணும், ஆனால் ப்ரௌன் கலரில் ஆயிடக்கூடாது. இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கீரை எடுத்து இதில் சேர்த்துடலாம். அதாவது பசலைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக இந்த கீரையில் எல்லோரும் கூட்டு தான் வைப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. கீரையை சேர்த்த உடனே உப்பு சேர்க்காதீங்க. கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, கீரை நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த கீரையை மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா கீரையோட கலர் மாறிடும். இப்போ நான் அந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, கீரை எப்படி வதங்கி சுருண்டு வந்துருச்சுன்னு. நான் கீரையில் கொஞ்சம் மிளகா அதிகமாக தான் சேர்த்துக்குவேன், அதனால் அதிகமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ காஞ்ச மிளகா தேவையில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா மிளகாயை கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அது மேலே தூவிட்டு ஒரு பெரட்டினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காயை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. அவ்வளவுதான், ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான பசலைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி கூட்டு வைக்காமல் இந்த மாதிரி பசலைக்கீரையில் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.